இங்கே ஒரு பூஜை பண்ணணுங்க, பூஜை எவ்வளோங்க, 800 வெள்ளிங்க, பூஜை 1500 வெள்ளிங்க, இப்படி தானே பண்ணுறீங்க, இல்லைன்னு சொல்லுவீங்களா? அதுக்கு நான் பரிகாரம்லாம் இல்லைங்க, இதுதாங்க என்னோட ஃபீஸுன்னு சொல்லி நேர்மையாக சொல்லிக்கிறேங்க. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு என்கிணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நன்றிகள். ஒரு கேள்விங்க, இந்த கேள்வி வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். ஓகே, என்ன கேட்குறாரு? குட் மார்னிங், வாய் யோர் காஸ்டிங் இஸ் எக்ஸ்பென்சிவ், ஏன் இவ்வளோ ப்ரைஸியாக ஜாதகம் பார்க்குறீங்க? உங்கள் அட்மினை காண்டாக்ட் பண்ணாக்கா இதை காண்டாக்ட் பண்ணாக்கா இந்த மாதிரி ப்ரைஸு, அந்த ப்ரைஸு, இந்த ப்ரைஸுன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இந்த கேள்வி எல்லாருக்கும் ஒரு கொள்ளார். மேபி வந்து ஒரு இப்படி பேசுகிறார் அப்படி பேசுகிறார், ஆனால் கேட்குறதுக்கு தயக்கமான இருக்கிறவர்கள் கூட இருக்கலாம். சரி, இந்த அமைப்புகள்லங்க, சரி, அந்த ஜோதிடத்தினுடைய விஷயம் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்லாட் வந்து 200க்கு மேற்பட்டு தான் நார்மல் ஸ்லாட்டே இருக்குது. அந்த நார்மல் ஸ்லாட்டே வந்து வெயிட்டிங் பீரியடில் தான் இருக்கும். சரி, என்ன ஜோதிடம்ன்றது வந்து இவ்வளோ நாள் நான் பேசின விஷயங்களும் சரி, என்கிட்ட பேசுகிற விஷயங்களும் சரி, சமீபத்தில் திரும்ப ஏன்னா நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்து ஒரு 4-5 வருஷம் ஆகுது. ஏற்கனவே பார்த்தவங்க திரும்ப வரீங்க. எதனுடைய அடிப்படையில் திரும்ப வரீங்க? இவ்வளோ ப்ரைஸாக இருக்குதுங்க, நாங்கள் இவ்வளோ ப்ரைஸ் போடுறாரு, ஆனால் திரும்ப வரீங்க. அண்ணன் நேற்று இல்லை, 2 நாள் முன்னுக்கு பார்த்த ஒரு லேடி, அண்ணன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்ககிட்ட வந்து பார்த்தேனே, அந்த இடத்துல கடவுள் மாதிரி சில விஷயங்கள் சொன்னீங்க, இப்போது அதே மாதிரி இக்கட்டான ஒரு இடத்துல இருக்கிறேன், அதனால தான் நான் திரும்ப வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதெல்லாம் விட்டுருங்க, பர்சனல் இதெல்லாம் விட்டுருங்க. இயல்பாக ஒரு ஜோதிடருடைய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, 20 வெள்ளிக்கு ஜாதகம் பார்த்துட்டு 2000 வெள்ளிக்கு பரிகாரம் சொல்லுவார். ஆமாவா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும், கொமைனா வந்து சொல்லுங்கள். விஷயம், பரிகாரம்ன்றது உங்களுக்கு செயலே படாத ஒரு விஷயம், உங்கள் மன ஆரோக்கியத்தினா ஆறுதலுக்காக பண்ணிக்கிற ஒரு விஷயம். நீங்கள் பூ போடுறீங்க, விளக்கு போடுறீங்க, மாலை போட்டுக்கிறீங்க, அவருக்கார கருங்காலி மாலை போட்டுக்கிட்டாரு, சிவகார்த்திகேயன் கருங்காலி மாலை போட்டுக்கிட்டாரு, அதனால திடீர்னு இப்போ வாழைப்பழத்தில் விளக்கேற்ற ஆரம்பிச்சிருக்கிறீங்க, ஆமணுக்கில் விளக்கேற்ற ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஏற்றுங்க, எல்லா விதமான காய்கறிகளும் ஏற்றுங்க. சாப்பிட கடவுள் கொடுத்ததை இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுங்கள், விவேக் சொல்லுவார்ல அந்த மாதிரி. அப்போது இவ்வளவும் பண்ணிக்கின்னு வாழ்க்கைலாம் மாறிடுச்சா, இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு, ரெண்டாவது ஒரு விஷயம், பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆனவங்க இந்த வாழைப்பழத்தில் விளக்கம் போடுறாங்களான்னு பாருங்கங்க. சரிங்களா, இதையும் விட்டுருங்க. இப்போ என்னோட விஷயத்துக்கு வருவோம். உங்களை பரிகாரம் சொல்லி ஏமாற்ற போகிறது இல்லைங்க, பெரிய காசு போட்டுட்டு. ஓகேங்களா, இப்போ என்ன, அங்கே 50 வெள்ளிக்கு 51 வெள்ளிக்கு 20 வெள்ளிக்கு 21 வெள்ளிக்கு பார்த்துட்டு இங்கே ஒரு பூஜை பண்ணணுங்க, பூஜை எவ்வளோங்க, 800 வெள்ளிங்க, பூஜை 1500 வெள்ளிங்க, இப்படி தானே பண்ணுறீங்க, இல்லைன்னு சொல்லுவீங்களா? அதுக்கு நான் பரிகாரம்லாம் இல்லைங்க, இதுதாங்க என்னோடய ஃபீஸுன்னு சொல்லி நேர்மையாக சொல்லிக்கிறேங்க. விருப்பம் இல்லாதவங்க வராதிங்கன்னு வேறு சொல்லிடுறேங்க. இதில் என்னோட நேர்மை தாங்க இருக்குது, இதில் எதுவும் தப்பாக எனக்கு தெரியலைங்க. இப்போ கூட ஆமாங்க, எங்கள் ப்ரைஸ் இப்படி தான் இருக்குது, ஏன்னா எங்கள் டீமில் வந்து வேலை செய்கிறாங்க, உங்களுக்கு லைவ் எடிட்டிங் வந்து செய்கிறாங்க, லைவ் செய்கிறதுக்கு டெக்னீஷியன் வந்து ரவாங்லேருந்து மிளாக்கா வராரு. எவ்ரி வீக்கெண்ட், எவ்ரி தேர்ஸ்டே வெனஸ்டே லைவுக்கு ரவாங்லேருந்து தான் வராரு நம்மளோட அவர். ஸோ அவருக்கு பே பண்ணணும், க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க, டீம் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, நான் இருக்கிறேன். இதெல்லாம் ஆன்மீகத்து பின்னாடி போய் பார்க்காம ப்ராக்டிக்கலான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயம் புரியும். இது வந்து நார்மலாக, ஆனால் கேள்வி இருக்கலாம், கேள்வி கேட்குறது தப்பு இல்லை, கேள்வி ஆமாங்க இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான சில விஷயம்னாலும் இதுதாங்க அதற்கான பதில். உங்களை பரிகாரம் சொல்லியோ, பூஜை பண்ண சொல்லியோ, கல் வாங்க சொல்லியோ, அதை போடுங்க, இதை போடுங்க, மாலை வைங்க, வீட்டில் முடிச்சு கட்டி வைங்க, தாயத்தில் இது தொங்க விடுங்க, அது தொங்க விடுங்க, இது எதையுமே நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். யாருக்கிட்டையுமே 4 வருஷம் 5 வருஷம் கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க, ஒரே ஒருத்தருக்கு மட்டும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். விருப்பம் இருக்குது அப்படின்னா போடுங்க, ஆனால் போட தேவையில்லை, போட்டாலும் எதுவும் மாறாதுன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு தாங்க அந்த ப்ரைஸ் வைக்கிறேன். சரிங்களா, நான் உங்களுக்கு விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.